हाय गाइस वेलकम टू KYJ प्रिंसेस चैनल। इनकी நம்ம இந்த வீடியோல बापू की कुटिया में ऐसे உடைய மீனிங் தான் பார்க்க போறோம்। बापू की कुटिया में राम वृक्ष बेनीपुरी। बापू की कुटिया में ऐसे எழுதியவர் राम वृक्ष बेनीपुरी। लेखक परिचय राइटर इंट्रोडक्शन। बापू की कुटिया में यह निबंध श्री राम वृक्ष बेनीपुरी का है। बापू की कुटिया में அப்படின்ற இந்த எஸ்ஸே श्री राम वृक्ष बेनीपुरी உடையது। 1920 में गांधी जी के नेतृत्व में असहयोग आंदोलन आरंभ हुआ। 1920 गांधीजियोட தலைமையில் உப்பு போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு। தப் बेनीपुरी अध्ययन छोड़कर राष्ट्र सेवा में लग गए। அப்போ बेनीपुरी வந்துட்டு அவருடைய ப்ரொஃபஷனை விட்டுட்டு राष्ट्र सेவையில் இறங்கிட்டாரு। वे 15 वर्ष की अवस्था में ही पत्र पत्रिकाओं में लिखने लगे। அவங்க 15 இயர்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு न्यूज़ पेपर्सला எழுத ஆரம்பித்தாங்க, அவங்க புக்ஸ்லாம் எழுத ஆரம்பித்தாங்க। देश सेवा के कारण उनको जेल जाना पड़ा। தேச சேவையின் காரணத்தினால அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு। उपन्यास नाटक कहानी यात्रा विवरण निबंध आदि सभी गतिविधियों में बेनीपुरी की अनेक कृतियां प्रकाशित हो चुकी। அவருடைய அவங்க வந்துட்டு நாடகங்கள், கதைகள், யாத்திரை விவரங்கள், கட்டுரைகள் இது எல்லாத்துலேயுமே அவங்களுடைய கால்தடங்கள் பதிஞ்சிருக்கு। लेख परिचय गांधी जी की मृत्यु के बाद लेखक उनकी कुटिया में गए। गांधी जीயோட இறப்புக்கு அப்புறம் ரைட்டர் அவங்களுடைய குடிசைக்கு போனாங்க। उस समय लेखक ने जो देखा उसी का इस निबंध में वर्णन किया। அந்த சமயத்தில் ரைட்டர் அந்த குடிசையில் என்ன பார்த்தாங்களோ அதை பற்றி தான் இந்த எஸ்ஸேல ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க। लेख का सारांश तुलसी माला चरखा घड़ी और कड़ाऊं। तुलसी माலை चेयर टाइम पीस एंड பொருட்கள்। गांधी जी की मृत्यु के बाद लेखक अपना दुख हल्का करने के लिए उनकी कुटिया में गए। காந்திஜியோட இறப்புக்கு அப்புறம் ரைட்டர் அவங்களுடைய சோகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அவருடைய குடிசைக்குள்ளே போனாங்க। लेखक को ऐसा अनुभव हुआ है कि गांधी जी कुछ देर के लिए बाहर गए और जल्दी वापस आएंगे। लेखक தோணுச்சு, அதாவது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா காந்திஜி வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வெளியே போயிருக்காரு அண்ட் அவர் திரும்பி வந்துடுவார்। उनका तकिया तुलसी माला चरखा सब कह रहे हैं कि बापू आ जाएंगे। அவருடைய சேர், கொம்பு, துளசி மாலை எல்லாமே சொல்லுது बापू வந்து திரும்பி வந்துடுவார்। मगर बापू की कड़ी और कड़ाऊं की जोड़ी कहती है कि बापू की आएंगे क्योंकि वे उनको छोड़कर बाहर निकलते थे। அவருடைய டைம் பீஸ், துடப்பங்கள் இது எல்லாமே சொல்லுது, அதாவது பாப்பு வந்துட்டு வரமாட்டார், அவர் நம்மளை விட்டுட்டு ரொம்ப தூரமாக போயிட்டார்। बापू यही हैं, बापू இங்கே தான் இருக்கார்। वहाँ की खुली अलमारी में 3 बंदरों की गुड़ियाँ थी। அங்கே இருக்கிற ஒரு ஷெல்ஃபில் மூணு குரங்கோட பொம்மை இருந்துச்சு। वे इशारे से बोलने लगी है कि आँख बंद करो, जबान बंद करो, कान बंद करो, तब देखोगे कि बापू यही हैं। அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் உங்களுடைய கண்ணை முடிக்கோங்க, காதை முடிக்கோங்க, எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் பார்க்கும்போது இங்கே தான் இருப்பார் அப்பா बाप। ऋषि परंपरा ரிஷியின் பரம்பரை। ரிஷி முனி ஜீவன் பர் ராம் நாம் பஜ்தே रहते हैं। ரிஷி முனிகள் வந்துட்டு உயிர் வாழும்போது ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க। மகர் மர்த்தே சமயம் உன்கே முகசே ராமநாம நிகழ்த்தா, ஆனால் இறக்கும்போது அவங்களுடைய வாயிலிருந்து ராமநாமம் வரல। லேக்கின் துஷ்டனே ஜப் காந்திஜி பர் கோலியான் சலாயி தப் உன்கே முகசே ராம்நாம ஹி நிகழ்த்தா है। ஆனால் எப்போ துஷ்டர்கள் வந்துட்டு காந்திஜி மேலே சுடுறாங்களோ அப்போ காந்திஜியோட வாயிலிருந்து ராமநாமம் தான் வந்துருச்சு। ஜனம் ஜனம் முனி ஜத்தன் கராஹி अंत राम कही आवत नाही। बापू की अलमारी बापूओட अलमारी। बापू की कुटिया में 3 कानों का एक छोटा शेल्फ था। बापूओட குடிசையில் மூணு அடுக்கான ஷெல்ஃப் கொண்ட ஒரு அலமாரி இருக்குது। शेल्फ के ऊपर एक पत्थर था। शेल्फ उடைய மேலே ஒரு கல் இருக்குது। यह बापू के लिए पेपर वर्क का काम करता था। அது பாப்புக்காக पेपर वेटुடைய வேலை பார்க்கும்। शेल्फ में भगवत गीता मानस जैसी बापू की पसंद की किताबें थे। शेल्फில் बापूக்கு பிடிச்ச பகவத் கீதை, அந்த மானஸ் ஜெய்சி அந்த புக்ஸ்லாம் இருக்குது। फिर वे 3 सुप्रसिद्ध बंदर की मूर्तियाँ थी அண்ட் அங்கே 3 ஃபேமஸான குரங்குகளோட ஸ்டாச்சு இருக்குது। उनके बगल में चिकना पत्थर का टुकड़ा है। அங்கே ஒரு மினுமினுக்கிற கல் இருக்குது। उस पर लिखा था प्रेम ही भगवान है। அதில் எழுதியிருந்துச்சு, அதாவது கடவுள் தான், அன்பு தான் கடவுள்। वहाँ कई चटाइयाँ थी, அங்கே நிறைய
मैट इருக்கு देश विदेश के बड़े बड़े व्यक्ति इन चटाइयाँ में ही बैठकर பாபு சர்க்கா சலாத்தே சலாத்தே உன்சே பாத்தே கர்த்தே தே. தேசத்துடைய ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டு அந்த மேட்டில் உட்காந்துட்டு தான் பாப்பு கிட்ட பேசுவாங்க. பாப்பு வந்து அந்த வீலை சுற்றி விட்டுட்டே இருப்பார். கர்மவீர் மூர்த்தி और क्रांति मूर्ति. कर्मवीर मूर्ति एंड क्रांति मूर्ति பற்றி சொல்லியிருக்காங்க. लेखक गांधी जी के 4 विभिन्न रूपों को देखा था. लेखक வந்துட்டு காந்திஜியோட 4 விதங்களான ஒரு ரூபத்தை பார்த்துருக்காரு. जब लेखक स्कूल में पढ़ते थे तब रेलवे स्टेशन जाकर गांधी जी को देखा. எப்போ ரைட்டர் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாரோ அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் காந்திஜியை பார்த்தாரு. பாபு चंपारण में घोड़े से लड़ने जा रहे हैं. அப்போ வந்து பாப்பு வந்து இங்கிலீஷ்காரங்கிட்ட சண்டை போடுறதுக்கு போயிட்டு இருந்தார். तब लेखक को गांधी जी कर्मवीर मूर्ति में देखे. அப்போது लेखक வந்துட்டு காந்திஜியை कर्मवीर மூர்த்தியில் பார்த்தாரு. दूसरी बार लेखक ने गांधी जी को बड़ी भीड़ में देखा. இன்னொரு தடவை ரைட்டர் வந்துட்டு காந்திஜி பரி பீடில் பார்த்தாரு. तब गांधी जी ने खुले आम अंग्रेजी सरकार को शैतानी सरकार कहा. அப்போது காந்திஜி வந்துட்டு இங்கிலீஷ்காரங்களை शैतानी सरकार அப்படின்னு வீரத்தோடு சொன்னார். उस समय लेखक को गांधी जी का क्रांति मूर्ति देखा. அப்போ लेखक வந்துட்டு காந்திஜியோட क्रांति மூர்த்தியை பார்த்தாரு. त्राता मूर्ति और कला मूर्ति. त्राता मूर्ति एंड कला मूर्ति. भूकंप के कारण लेखक का गाँव तबाह हो गया. பூகம்பத்தின் காரணத்தினால ரைட்டருடைய காவில் ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. பாடு பி ஆகி இதுவும் பாடும் வந்துடுச்சு. அதாவது ரொம்ப வெள்ளம் வந்து தண்ணிலாம் மூழ்கி போயிடுச்சு. ஜல் விஷயிலே ஹோச்சுக்காத்தா. தண்ணியில் வந்துட்டு விஷங்கள் கலைஞ்சிருச்சு. तब गांधी जी ने नाव पर चढ़कर उस विषैली झील को देखा. அப்போ காந்திஜி வந்துட்டு படகுல உட்காந்து அந்த விஷைலி झील பார்த்தாரு. அந்த குளத்துக்குள்ளே படகுல உட்காந்துட்டு போனார். उस समय लेखक को गांधी जी त्राता मूर्ति देखे. அப்போ காந்திஜி வந்துட்டு காந்திஜியோட त्राता मूर्तिயை लेखक பார்த்தாரு. हिंदी मुस्लिम दंगों के बाद गांधी जी बिहार गए. हिंदू मुस्लिमோட சண்டைக்கு அப்புறமா காந்திஜி பிஹாருக்கு போனார். पटना के मैदान में उनका प्रवचन हुआ. பட்னாவோட மைதான் அதாவது பட்னாவுடைய கிரவுண்டில் அவருடைய பேச்சு திறமைகள்லாம் அவர் வெளிப்படுத்திட்டு இருந்தார். உசி पहले लड़कियाँ ने भजन किया. அதுக்கு முன்னாடி गर्ल्स வந்துட்டு பஜன் பாடினாங்க. लड़कियाँ बेसुरा गाने लगी ही तो उनके मुख मुद्रा बदल गई. அவங்க நல்லா பாடினனால காந்திஜி ஆச்சரியப்பட்டார். उस समय लेखक को गांधी जी कलाकार मूर्ति देखे. அந்த சமயத்தில் லேக்கக் வந்துட்டு காந்திஜியோட கலா மூர்த்தியை பார்த்தாரு. विशेषता. कुछ समय के लिए खुद हम पाठकों गांधी जी के दर्शन पर காத்தே. நம்ம கொஞ்ச நேரத்துக்காக காந்திஜியை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அவர் பற்றின நல்ல விஷயங்கள. गांधी पर हमें को श्रद्धा और भक्ति है वह और बलवती को दी है. நம்ம வந்துட்டு காந்திஜி மேலே வச்சுருக்க மரியாதையும் அன்பும் இந்த கதையை படித்தது மூலமாக ரொம்ப அதிகமாகுது. लेखक का वर्णन इतना प्रभावपूर्ण है कि वर्णित दूसरा हमारी आंखों के सामने अपने आप खींचे उठे. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். பாய் பாய்.